வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ சேனல்லாம் ஒரு செய்தி போயிட்டுருக்குது. அதை நம்ம நேற்றே சாயங்காலம் சொன்னோம். அதாவது கும்பமேளாவில் இன்றைக்கி மோடி எதுக்கு நீராடுகிறார்? எல்லோரும் நல்ல நாள் வசந்த பஞ்சமி என்னமோ சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நீராடி இருக்கலாமே. அப்போ போய் நீராடாமல் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் குளித்தாங்களே, அப்போ குளிக்காமல் இன்றைக்கி தான் குளிப்பேன்னு வராரு. ஏன்? இப்போ கும்பமேளாவில் இன்றைக்கி டெல்லியில் தேர்தல், மில்கிப்பூரில் தேர்தல். நம்ம சொன்னோம் மில்கிப்பூர் தேர்தலுக்காக பண்ணுறாங்கன்னு. டெல்லி தேர்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு, இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதே போல் உங்களுக்கு தெரியும், அந்த குகையெல்லாம் உட்காந்து பண்ணார் பாருங்கள். அங்கே டெல்லியில் வட மாநிலத்தில் ஓட்டுப்பதிவு நடக்கும்போது இங்கே எங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலலாம் உட்காந்து குகையிலலாம் கொஞ்சம் வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் தேர்தல் நடத்தை முறைக்கு எதிரானது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதை அனுமதிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டெல்லியில் காங்கிரஸுக்கு லக்கான தொகுதிகள் இருக்குமா? ஏற்கனவே நம்ம சொன்னோம், காங்கிரஸை பற்றி சொல்லியிருந்தோம். காங்கிரஸ் ஒரு 12 தொகுதி பட்டியலின மக்கள், 9 தொகுதி இஸ்லாமிய மக்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கருத்து கணிப்பும் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு 7 இடம் ஜெயிக்குது. காங்கிரஸ் 5 இடம் ஜெயித்தாலே பெருசு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை. போன காலத்திலலாம் ஜெயிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பிரதமருடைய இன்றைய விஷயம், ராகுல் காந்தி வேறு ரப்பர் ஸ்டாம்புன்னு பேசினது. அதுவும் பார்த்திங்கன்னா போன தடவை எப்படி ஸ்கோர் செய்தாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி நேற்று பேசின பேச்சு மிகப்பெரிய அளவில் மக்கள் பார்த்துருக்காங்க. அதாவது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மோடி அவர்களை விட இன்றைக்கி பார்வையாளர்களை அதிகம் ஈர்த்தது ராகுல் காந்தியோடைய பேச்சு. நான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா அப்படின்னு அவர் கேட்டது பெரிய அளவுக்கு விவாதத்தை கிளப்பியிருக்குது. இன்றைக்கி தேசிய அளவில் பொதுமக்கள் அதை உற்று நோக்குறாங்க. இது உளவுத்துறை சூழ்நிலை. என்னங்க அது தேவையில்லாமல் ராகுல் காந்தி உள்ளே வந்தாலே பேசிக்கிட்டே இருக்காரு. பிரியங்கா காந்தி வேறு உள்ளே வந்துட்டாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். நேற்று நடந்த பேச்சு அது இதை பாதிக்குமான ஆம் ஆத்மி கவலைப்படுது. ஏன்னா ராகுல் காந்தி பட்டையை கிளப்பிட்டார். நேற்று தேர்தல் ஆணையர் விஷயத்தில் அவர் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக பேசின பேச்சு. இன்னொன்று தொடர்ச்சியாக ராகுல் காந்தியோடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ஞ்சி ரொம்ப நுணுக்கமாக அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கு பிஜேபிகிட்ட பதில் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்கிறது? முதல்ல நேற்று நடந்தது. ஏற்கனவே அகில இந்திய ரீதியில் ஒரு கருத்து கணிப்பு அண்மையில் நடத்துகிறாங்க. பெண்களின் ஆதரவு அதிகமாக உள்ள தலைவர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியாவில் பிரியங்கா காந்தி முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பெருசாக ஒன்றும் அவங்க பேசலைனா கூட ராகுல் காந்தி அளவுக்கு ரொம்ப நாள் ராகுல் காந்தி இருக்காரு, இவங்க இப்போ தானே வந்திருக்காங்க. ஆனாலும் பெண்கள் மத்தியில் எப்பயுமே அவங்க யோசிப்பாங்கல்ல, இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கப்பா. சாதாரண மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க, அவர் என்ன முயற்சிக்கிறார் அப்படின்லாம் தெரியாது. இப்போ ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போடுறாங்கல்ல, ஏன் நடிகர் நல்லா பண்ணுவார், படத்தில் நல்லது பண்ணியிருக்காரு இன்னும் நினச்சிட்ருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் தான் இருந்தாங்க, இன்றைக்கி அந்த இருக்காங்க மக்கள், நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒரு செலிபிரிட்டி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவை ஒரு இரும்பு பெண்மணின்னு சொன்ன இந்திரா காந்தி சாயலில் இருக்காங்க. முதல்ல நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ராகுல் காந்தியோட பிரியங்கா காந்தி வந்தால் பெரிய அளவு எஃபெக்ட் இருக்கும் சொல்லுவோம், நம்மளே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் ராகுல் காந்தி வரும்போது கூட அந்த இம்பேக்ட் தெரிலைங்க. அவர் வரும்போது எல்லோரும் என்னங்க இவரெல்லாம் பண்ணுறாரு, மன்மோகன் சிங் இருக்கும்போது இந்த கிழிச்சு போட்டது விஷயமாகட்டும், நான் தலைவர் பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் ராகுல் காந்தி என்னமோ ஒன்றும் சரியில்லைங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரை, அதுக்கப்புறம் 2வது ஒரு யாத்திரையெல்லாம் போகும்போது கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்த உடனே அது பெரிய விஷயம். அவரை பதவி இறக்கின உடனே பதவி பறிப்பு, அவர் அவருடைய வீட்டை விட்டு வெளியேறினது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா சின்ன பையன் சொன்னது, அது சின்ன பையனாக இல்லைங்க, நான் ஒரு ஆளுங்கிறத நிரூபிச்சிட்டார். இந்திய மக்கள்கிட்ட இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத இடத்துல மோடி இருக்கிறதுக்கு அடுத்து இன்றைக்கி நம்ம ராகுல் காந்தி தான் ஏறிக்கிட்டே இருக்குது கிராஃபு. மோடி இறங்கிட்டு இருக்கார். அதிகாரம் எல்லாம் இருந்து டிவியை திறந்து ஐயா மோடி முகம் தான். மன் கி பாரத்லேயும் அவர் தான் பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினையும் அவர் தான் விடுவார். நாடாளுமன்ற கட்டடத்தையும் அவர் தான் திறந்து வைப்பார். ராமர் கோயிலையும் அவர் தான் திறந்து வைப்பார். அவர் தான் குளிப்பார். எல்லாம் அவர் தான். ஒரு ஒன் மேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் ஏற்கனவே பிரியங்கா காந்தி இந்தியா முழுக்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாங்கங்கிற வரக்கூடிய தகவல் பிஜேபிக்கு எரிச்சல். அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் வதேரா அங்கே வச்சுருக்கார் சொத்து. அது எப்பயுமே இதெல்லாம் பண்ணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று ராகுல் காந்தி பேசிய பேச்சு இன்றைக்கி அவர் லப்பர் ஸ்டாம்பு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து இந்த அரசு ஒரு தோல்வியான அரசு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆதாரமாக நிரூபிக்கிறார். உடனே எதிர்கட்சிகள்லாம் இப்பயும் கிளம்புவாங்கள்ல, கத்துறாங்க. இப்போ அவர் பேச விடாமல் தடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது. ஆனால் அதையும் மீறி அதிக பார்வையாளர்களை கடந்த ராகுலின் பேச்சுங்கிற நிலைமைக்கு வந்தது. அவர் கேட்குறத கேள்விக்கு சாதாரண மனுஷன் எப்படி என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ தேர்தல் ஆணையங்கிறிய தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு. அப்போ 3 பேர் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்கன்னா 3 பேர் யார்?
மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி இது எப்படி சரியாக வரும்? மோடி அமித்ஷாவும் தான் ஒன்றாச்சே, அப்புறம் எப்படி ராகுல் காந்தி சொல்கிறது ஏறும்? அப்போ என்ன பண்ணணும்? அமித்ஷாவை தூக்குங்க, அந்த இடத்துல தலைமை தேர்தல் அதிகாரியை தலைமை சீஃப் ஜஸ்டிஸை கொண்டு வாங்க, சஞ்சய் கண்ணாவை கொண்டு வாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும்ல? அப்போ யாரும் கேட்பாங்களா? அப்படி இவங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போட்டதுக்கப்புறம் அவர் தப்பாக நடந்தால் கூட இல்லைப்பா ராகுல் காந்தி சொல்கிறது எப்படிப்பா உண்மைங்கிற மாதிரி மக்கள் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆளை வசதியாக போட்டுக்குவீங்க, நீங்களே தேர்தல் நடத்துக்குவீங்க, அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அலோவ் பண்ணுவார். டெல்லியில் போய் வீதியாக பிரச்சாரம் பண்ணாத மட்டும்தான் மோடி அவர்கள் பண்ணல. இது என்ன வேலை? குளிக்கிறது, இத்தனை நாள் குளிக்காமல் இன்னைக்கு என்ன குளிக்கிறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஓவரான பேச்சு இல்லை. எதுக்கு? அப்போ என்னென்னா இன்றைக்கி அவர் குளிக்கிறது நம்ம ஏற்கனவே நேற்று முதல்ல நம்ம தாங்க சொன்னோம். இன்றைக்கி பாருங்கள் எல்லா செய்தியும் போட்டுட்ருக்காங்க. நம்ம நேற்று முதல்லையே சொன்னோம் அவர் போவார், வருவார், வந்துட்டார், அப்படி வந்துட்டார், இப்படி வந்துட்டார். பாருங்கள் அந்த அந்த அவர் எப்பயும் பண்ணுவார் தெரியுங்களா? ஏதோ இது வரைக்கும் கடற்கரையில் நடக்காத மாதிரி நடக்கிறது, அங்கே உட்காடுறது, அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல மோடி அவர்களுக்கு இணை அவர் தான். அதை லுக்கு கொடுப்பார் பாருங்கள், மேக்கப்லாம் போட்டு வந்துடுவார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி குளிக்கிற இதை பாருங்கள், மோடி குளிக்கிறார். இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. புனித நீராடினாருங்கிறது பெரிய செய்தி. அதாவது அப்படின்னா டெல்லியில் ஓட்டு போடுற மக்கள்கிட்ட இந்துக்கள் மத்தியில் பரவாயில்லப்பா, என்ன இருந்தாலும் பூஜை புனஸ்காரத்தோடு இருக்காருப்பா, இந்துக்களுக்கு ஆதரவான இருப்பா. அந்த இந்துக்கள் மத்தியில் மெதுவாக ஒரு தாக்கத்தை மெதுவாக இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இவங்க நினைக்கிறாங்க. டெல்லி தேர்தலை இதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயம் வருது பாருங்கள், கரெக்டாக இன்றைக்கி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு? நேற்று அப்போ திட்டமிட்டு இது திட்டமிட்டு தான் பண்ணுறாரு. இந்தியா கூட்டணி எதுக்குது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க பண்ண தான் செய்வாங்க. அதாவது ஒன்று தான், ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆட்சியை பிடிச்சிட வேண்டியது. அந்த ஜனநாயகத்தின் பேரில் ஆட்சி எப்படி, அதுலேயே 1000 முரண்பாடு, தேர்தல் பிரச்சனை நம்ம சொல்லிட்டோம். 70,000 வாக்காளர்கள் எங்கே வந்தது அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. மும்பை கோர்ட்டு நோட்டீஸே கொடுத்துட்டாங்க. என்னப்பா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, 70 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் கண்டுக்காமல் பதவியத்துக்கு எதோ போயிட்டாச்சு. ஒரு தவறை செய்து ஒரு பதவிக்கு வந்துட வேண்டியது, லீகலாக ஒரு பதவிக்கு வந்தோன்னு கணக்கு காட்டிட்டு செய்வது எல்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒடுக்குவதற்கான வேலையை ரொம்ப திறம்பட பண்ணி கொண்டு இருக்கிறது தான் ஐயா மோடி. யூஜிசி விஷயமாகட்டும், 370 சட்டப்பிரிவை ரத்து செய்ததாகட்டும், இப்போ வக்பு வாரிய மசோதா விஷயமாகட்டும், இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தையை எடுக்க சொல்லி இவங்கெல்லாம் வக்கீல்லாம் நிறையா பிஜேபி தான், சங்கிகள் தான் எல்லாம் போடுறதாகட்டும், இங்கே திருப்பரங்குன்றத்தில் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்படி எல்லா இடத்துலையும் மதம், ஏற்கனவே நம்ம 19 கிணற தோன்ற சொல்லி ஆரம்பித்தாச்சு. சாம்பலில் நடைபெற்ற துப்பாக்கி சூடை பார்த்துட்டோம். இன்னொரு 15-16 கோயிலில் லிங்கம் இருக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீண் பதட்டம், தேவையில்லாத ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது பிஜேபியோட தொடர்ச்சியான வாடிக்கை. அது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு கேள்விக்குறியாயிடுச்சு. அது ஆளுநரின் செயல்பாடு சொல்லவே வேணாம். இதற்கு முன்பு எவ்வளோ ஆளுநர்கள் இருந்தார்கள். மோடி வந்ததுக்கு பிறகு அந்த ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா ஆனந்த போஸ் மேலே அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆரிஃப் முகமது கான் சொல்லவே வேணாம். ஆனால் இவங்க யாரையும் மோடி மாற்ற மாட்டார். அப்போ என்ன ஒரு ஐடியானா, இவங்க தான் இவருக்கு தேவை. எப்படி நம்ம மம்தா பானர்ஜிக்கு வந்தாங்க, தொல்லை கொடுத்துருந்த தன்கர் தூக்கி துணை ஜனாதிபதி ஆகிட்டாங்கள்ல, இப்போ அதே ரேஞ்சில் யார் இருக்கா? இந்தியாவில் உள்ள ஆளுநர்களில் மோடிக்கு மிகவும் பிடித்தவர் யார் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணுவார். யார் நமக்கு நல்லா பண்ணுறா, ஆளுநர் ரவி சொல்கிறத விட சொல்லாதான் நிறையா பண்ணுறார், அவரை கொடுப்பா, அவர் துணை ஜனாதிபதி ஆக்கி விட்டுருப்பா. இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியோடைய பேச்சு மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கட்சிகள் எவ்வளோ புலம்பினாலும் இன்றைக்கி ஒத்துக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் குளிக்கத்தான் போகிறார். அதை பகுஜன மக்கள் ரசிக்கிறார். ஆனால் இதை வச்சு அவர் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறாரு. முதல்ல மோடியோடைய முகத்துக்கு ஒரு இமேஜ் இருந்தது. இப்போ நினைக்கிறோம் மோடியோட முகத்துக்கு இமேஜ் இல்லை. நம்ம அதை இதிலேயே பார்த்துட்டோம். என்ன பண்ணுவாங்க, 70 தொகுதியை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஒரு 9 தொகுதியில் இன்றைக்கி களமாடிட்டு இருக்குது. காங்கிரஸுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்கு இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் கண்டிப்பாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எங்கே கோட்டை விட்டோங்கிற அவசியம் காங்கிரஸ் புரியணும். ராகுல் காந்தி சொன்ன விஷயம் தான் வெளிப்படையாக சொல்கிறார். எந்த பட்டியலின மக்கள் இந்திரா காந்தி காலத்திலேருந்து நம்மளோட இருந்தாங்களோ முதல்ல இருந்தே அந்த பட்டியலின வாக்குகள் நம்மளை விட்டு போய்விட்டது. அவர் சொல்கிறது உண்மை தானே? இன்றைக்கி பட்டியலின வாக்குகள் முழுக்கனா ஆல்மோஸ்ட் இவங்க எடுத்துட்டாங்க. நம்ம பிஜேபி பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தெரியாமே பட்டியலின மக்கள் அவங்களை ஆதரிக்காங்க. ஏன்? யூபியில் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? முழுக்க பட்டியலின மக்கள் தான். உயர் ஜாதியினர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கலையே. நிறைய பேருக்கு தெரியாத உண்மை, யூபியில் தாகூர்லேருந்து ஆரம்பித்து சர்மா இவங்க எல்லாம் எந்த கட்சியில் இருப்பாங்க? இந்திரா காந்தி காலத்துலேருந்தே எல்லாம் காங்கிரஸ் தான். பட்டியலின மக்கள் ஆதரவு இல்லாமல் இருந்தார்கள். பட்டியலின மக்களும் போட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன சிக்கலாச்சு? நடுவில் வரக்கூடிய பிஜேபி பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், பிசி
எம்பிசி எல்லாத்துக்கும், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் சொல்லி தானே யோகி வராரு. உங்களுக்கெல்லாம் நான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு தானே நிஷாந்த் பார்ட்டிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராரு. காங்கிரஸ் அதை தோத்துருச்சு. அதாவது உயர் ஜாதியினர் பட்டியலினர் 2 பேரும் ஓட்டு போட்ட ஒரு கட்சியாக இருந்த காங்கிரஸ், பட்டியலின மக்கள் வெளியில் போயிட்டாங்க, உயர் ஜாதியினர் மட்டும் இருந்தாங்க. அந்த உயர் ஜாதியினரும் இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, பட்டியலின மக்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸில் யாருமே இல்லை. இதான் இன்றைக்கி நிலவரம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இன்றைக்கி பிரியங்கா காந்தி யூபியில் நிறைய அதை கலைச்செல்லாம் போட்டாங்க. எப்படி அகிலேஷ் பண்ணாரோ அதே ஃபார்முலா தான் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு. அதாவது எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு கட்சி காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருந்தது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விதமான உச்சத்தை அடைகிறார்கள். உச்சத்தில் அடைந்தவர்கள் உச்சத்திலேயே இருக்கவே மாட்டாங்க, இறங்கியே ஆகணுங்க. மேலே போயிட்டாங்க, இறங்கியே ஆகணும். ஒரு பெரிய செட்பேக் வரும், உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க. இல்லை இவங்களே அடிச்சுக்குவாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்குவாங்களேன், வெளியிலேருந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே இவங்க எவ்வளோ தகராறாகுது. அதிகாரம் இருந்தால் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். இப்போவே ஏகப்பட்ட போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காபந்து அரசு இப்படியே போகுதுதான் நல்லது. இவங்க இதே மாதிரி நிறையா மேட்டரை கொண்டு வரணும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில், ஏன்னா இவ்வளோ நாள் சொகுசாக இருந்துட்டீங்க, அதுக்கப்புறம் சொகுசாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு வரலாறே சொல்லலை. கண்டிப்பாக மோடிக்கு அது நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.